இன்னைக்கு நிறைய பேர் வாக்குத்தத்தத்தை பிடிச்சிப்பாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா ஃபாஸ்டிங் கூட இருப்பாங்க. ஆனா கிரியை செஞ்சீங்களா? கிரியை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் ஒரு நாளும் சோம்பேறிகளை விரும்புகிறதில்லை. இன்னைக்கு ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் கிறிஸ்தவத்தில் அதிகமாயிட்டே போகுது. இந்த ஆன்லைன் ஒன்று வந்த பிறகு பெரும்பாலான ஊழியங்கள் ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்துக்குள்ள போயிட்டு இருக்கு. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு இருக்கு. இந்த கிரியை இருக்க கர்த்தர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். இப்போ நமக்கும் பவுலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க நினைக்கிறீங்க? பவுல் பட்டணங்கள் தோறும் அடிக்கப்பட்டார். அடிக்கப்பட்ட பவுல ஒரு இடத்துல செத்துட்டாருன்னு நினைச்சு விட்டு போயிட்டாங்களாம். அந்த அளவுக்கு அடிச்சிருக்கான். பார்க்கறதுக்கு நம்ம சொல்றோம்ல மரணாடி, அந்த அடி அடிச்சு கீழே போட்டாச்சு. இப்ப எழுந்திருச்சு, வசனம் சொல்லுது, எழுந்திருத்து பவுல் ஊருக்குள்ள போய் பிரசங்கம் பண்ணினான்னு இருக்கு. எப்படி சாத்தியம்? உங்களை என்ன இன்னைக்கு அடிச்சுட்டா நம்ம உடனே அதை ஒரு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல போட்டு இன்னைக்கு நம்ம போய் என்ன செய்வோம்? பெட்டில் படுத்துட்டு போதகரை அடித்து விட்டார்கள், எவாஞ்சலிஸ்டை அடித்து விட்டார்கள், தீர்க்கதரிசியை அடித்து விட்டார்கள், ஜெபித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம படுத்தோம்னா அதோட 6 மாசம் எழுந்திருக்க மாட்டோம். என்ன சொல்லுவோம்? ஆமா அடிச்சாச்சு. நான் சொல்றேன், உங்கள் பலவீனம் இருக்கிறது, நான் அதை குற்றமா சொல்லல. ஆனா நமக்கு அவனுக்கு அதுதான் வித்தியாசங்கிறேன். அவன் அதை ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு, ஒரு குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டு, ஒரு பச்சாதாபத்தையோ பரிதாபத்தையோ சம்பாதிக்கணும்னு விரும்பாதபடிக்கு என்னால இயன்ற மட்டும் இன்னும் எந்திரிச்சு என்னால என்ன பண்ண முடியும்? பிரசங்கம் பண்ண முடியும். எனக்கு இன்னும் கொஞ்சம் பலன் இருக்கு. அந்த பலன் இருக்கிற வரைக்கும் நான் பிரசங்கம் பண்ணுவேன்.